அப்பா அம்மாவுக்கு நீ என்ன செய்வ? நான் வைத்து பார்த்துக்கலாம் அப்படி சொன்னாரு. 10வது படிச்ச பொண்ணு, நான் எங்கள் அப்பாவை நான் பார்த்துக்குவேன் அப்படி சொல்லி. ஆமாம். அப்போ கடைசியில் கேட்டார், உங்கள் அப்பா அம்மாவை கடைசியில் வச்சு சாப்பாடு போடுவேன், எல்லா வசதிகளும் ஏற்பாடு கொடுத்து அதெல்லாம் செய்கிற நீ, செய்ய விரும்புகிற நீ, இன்று உங்கள் பெற்றோர்கள் விரும்புகிற நீ படித்து நல்ல மார்க் பெற்று நல்லமாக இருந்தாலே அதுவே மிகப்பெரிய கிஃப்ட், அதே மிகப்பெரிய பரிசு. அதை நீ செய்யவில்லை. இதில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது இல்லையா? உழைப்பு மட்டும்தான் இருக்குது. இதையே செய்யாத நீ நாளைக்கு உடைய பெற்றோர் எப்படி வைத்து பாதுகாப்பாய் என்று கேட்டபோது அப்படியே ஸ்டாப் அமைதியாக இருந்தார். அன்புக்குரியவர்களே, நாளைக்கு நான் அதை செய்வேன், நாளைக்கு சிறந்த குடும்பமாக வாழ்வேன் என்பதல்ல, ஒவ்வொரு நிமிடமும் நான் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கிறேன், எப்படிப்பட்ட ஒரு கணவராக இருக்கிறேன், எப்படிப்பட்ட மனைவியாக இருக்கிறேன் என்பதை நாளைக்கு நல்லா இருக்கும்பா. நம்ம பையன் சொல்லுவான் இல்லையா, பரீட்சைக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, படிப்பாங்க. கடைசியில் அந்த வாரம் வந்துச்சுன்னா டீச்சர் ஃபுல்லாக படிச்சிடும். எப்போ ஒரு வாரம் வந்துருச்சு தான் நாளைக்கு படிச்சிடும், நாளைக்கு படிச்சு கடைசியில் நைட்டில் போட்டு உருட்டுன்னு உருட்டுறது ஒன்றும் ஏறாது, ஒரு மண்ணு ஏறாது இல்லையா? கடைசியில் போயிட்டு அந்த பேப்பரை, கொஸ்டின் பேப்பரை திருப்பி கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற பின்னாடி இருக்கிற கொஸ்டின் மட்டும் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் ஆன்சராக எழுதி வைக்கிற சூழல்கள் தான் பல நேரம் நம்ம இருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை என்பது நாளைக்காக வாழ்வதற்கல்ல, அல்லது அடுத்த மாதத்திலிருந்து நம்முடைய புதிய குடும்பமாக ஆரம்பிக்கலாம் என்பதல்ல. இந்த நொடி பொழுதிலிருந்து ஒவ்வொரு நிமிடத்தையும் நேசித்து ரசித்து இறைவன் என்னை விருப்பத்தின் போல் படைத்திருக்கிறார், எனக்கேற்ற துணையை இவளைத்தான் ஏற்படுத்தியிருக்கிறார், எனக்கேற்ற துணையை இவரைத்தான் ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி உணர்ந்து உணர்வுபூர்வமாக பயணிக்கிற அந்த பயணம்தான் அந்த திருமணம் என்கிற அருட்சாதனம். எனவே திருமணம் முடிக்கிற போது அற்புதமான தேர்விலே முதல் மதிப்பெண்கள் பெறுவதல்ல, திருமணம் முடித்து இறுதி கட்ட அந்த வாழ்விலே கூட நாம் நினைத்து பார்க்கிறது ஒன்று சரி. யாராவது பேட்டி கண்டாமா, இத்தனை ஆண்டுகள் நீங்கள் எப்படி இந்த அன்பில் நிலைத்திருந்தீர்கள் என்கிற கேள்விக்கு நீங்கள் அற்புதமான பதில் சொல்லக்கூடிய நல்ல மனிதராக இருக்க வேண்டும். சமீபத்தில் 50 ஆண்டுகளை கடந்து திருமண ஆண்டு 50 கோல்டன் ஜூபிலி கொண்டாடுகிற போது அவர் சொல்லுகிறார், அந்த மணமகன் சொல்லுகிறார், நான் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தேன், நாம் சந்தோஷமாக தான் இருந்து, இடையில கொஞ்சம் மனத்தாங்கெல்லாம் வந்தது, ஆனால் நிம்மதியாக தான் இருக்கிறோம். ஆனால் என் மனைவி எனக்காக உழைத்தார், எனக்காக ஒவ்வொரு நாளும் நான் ஓய்வாய்ப்பட்ட போது பத்திரமாக பாதுகாத்தார். அதெல்லாம் ஒரு நாளும் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கவில்லை, நன்றியும் சொல்லவில்லை. ஒரு நாளும் அவருக்கு எதிராக அல்லது அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாததற்கு நான் மன்னிப்பும் கேட்கவில்லை. இப்படியே கடந்து போய்விட்டது. ஆனால் இன்று 50 ஆண்டுகளை கடந்து வந்து நான் நினைத்து பார்க்கிற போது நான் எவ்வளவு சுயநலவாதியாக இருந்திருக்கிறேன், எவ்வளவு என்னை மட்டும் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்திருக்கிறேன். எனவே நான் இந்த நேரத்திலே, இந்த 50 ஆண்டு கடந்த இந்த நேரத்திலே என் மனைவியை பார்த்து நான் கேட்கிறேன், அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டார். எங்க